அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்களில் வாரந்தோறும் நியூ சிலபஸ் படி டெஸ்ட் பேட்டர்ன் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இன்று 11/1/2025 நடைபெற்ற தேர்வில் குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் 7ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 75 கேள்விகளும், 7ஆம் வகுப்பு கணிதம் புதிய புத்தகத்திலிருந்து அளவியல் பகுதியிலிருந்து 25 கேள்விகளும், மொத்தம் 100 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக அரசு பணிக்கு போட்டியிடக்கூடிய மாணவர்கள் மத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட கடந்து வந்துகிட்டே இருப்பேங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொங்கல் சிறப்பாக கொண்டாடலாமா, இல்லை அடுத்த பொங்கல் நம்மளும் எல்லாரும் போல் ஜாப் வாங்கிட்டு நமக்கான நியூ லைஃப்பை நியூ பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நிறைய கனவோடு எக்ஸாமுக்குள்ளே வந்திருப்புங்க. இதில் நிறைய இடைஞ்சல்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு வேலையை தொடங்கிட்டோங்க. அந்த தொடங்கிய வேலையை கடைசி வரை, அதாவது வெற்றி பெறும் வரை முழுமையாக நம்ம செஞ்சங்களா அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வி. அப்போ இந்த யூனிவர்ஸும் சரி, நம்மளுடைய தாட் ப்ராசஸும் சரி, ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும்போது நிச்சயமாக மிக விரைவில் உங்களுடைய இலக்கை அடைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்கள்கிட்ட இருக்குங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யணும். எந்த சூழலிலும் உங்களுடைய பணியை விடாமல் வெற்றி அடையும் வரை மிக கடுமையாக உழைக்கணும். மிக முக்கியமானது, இந்த 2025 ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அரிய வாய்ப்பு. ஏன்னா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னே, தமிழ்நாடு சட்டசபை தேர்வுக்கு முன்னே எவ்வளோ வேக்கன்சி போட முடியுமோ போடுவாங்க. அதே போல் இந்த 2 வருஷத்தில் ஏற்கனவே 2024 வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ஆண்டும் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமான வேக்கன்சி வருமானா கண்டிப்பாக வராதுன்றது தான் உண்மை. அதனால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு. இந்த பொங்கல் டேஸை அப்படியே ஜாலியாக இருங்க, உங்களை என்ஜாய் பண்ண வேணும்னு சொல்ல. ஆனால் ஏதோ ஒரு 1 hour 2 hour இருந்துட்டு மீதி இருக்கக்கூடிய நாட்களை தெளிவாக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் தான் நீங்கள் உட்காந்து சின்சியராக இந்த 1 வீக் நல்லா படிக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து நீங்கள் படிப்பங்க. இந்த 1 வீக் பொங்கல் ஹாலிடேஸ்னு அப்படியே விட்டங்கன்னா நம்ம மறுபடியும் ரிக்கவரி பண்ணுறது ரொம்ப கடினம். திருப்பி அது 2 வாரம் ஆகும் படிக்காமல் விட்டிங்கன்னா. அதனால் என்ஜாய் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ, இது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்குது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்கள். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் தரப்பட்டுள்ளது. புதிதாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. எக்ஸாம் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எது? கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராகவும் நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றினார். கூற்று 2, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு ஆகிய நூல்களிலிருந்து தெரிவிக்கா. ஸோ சென்னை ராயப்பேட்டையில் வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருப்பார். நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? திருவிக்காதான். இவர் எழுதிய நூல்கள்னு எடுத்துக்கணுங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. ஸோ கூற்று 2மே சரி. கேள்வி 2, முறையான திருக்குறள் எதுவென கண்டறிக. உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 3, கூற்று 1, கூற்று 2. திரு என்னும் அடைமொழியை பெற்ற நூல் திருக்குறள். கூற்று 2, மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்குரிய அறிவுரைதான், அறவுரைதான் திருக்குறள்னு சொல்லியிருக்கு. இங்கே திருமந்திரன்னு தந்திருக்காங்க. அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. கேள்வி 4, பின்வருவனற்றுள் சரியானது எது? கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, ஆயுதம் முதல் எழுத்து வகையை சார்ந்தது. தப்பு. ஆயுத எழுத்து சார்பு எழுத்து வகையை சார்ந்தது. அப்போது 1 தவறு. 2, முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. ஸோ இங்கே கூற்று 1 தவறு, 2 சரி. கேள்வி 5,
உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேணும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். கேள்வி 6. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று காரணம்னு வந்திருக்கணும், இங்கே டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, மாற்றிக்கங்க. ஊ எனும் சுட்டெழுத்தான தற்போது வழக்கத்தில் இல்லை. சரி. காரணம் ஏ என்னும் எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். சரி. இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாக உள்ளன. கேள்வி 7. திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியது யார்? கால்டுவெல். கேள்வி 8. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? மோசி ஈரனார். கேள்வி 9. பொறுத்துக. ஆர்கலி நிறைந்த ஓசையுடைய கடல். பிணினா நோயை குறிக்கும், மெய்னா உடம்பை குறிக்கும், வன்மைனா ஈகையை குறிக்கும், வள்ளல் தன்மையை குறிக்கும். சரியான விடை 4, 3, 1, 2. ஆப்ஷன் ஏ. கேள்வி 10. கூற்று காரணம். காரணம்னு வந்திருக்கணும், ரீசன் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. கூற்று அக்கெனும் இவ்வெழுத்து 3 புள்ளிகளை பெற்றுள்ளது. சரி. காரணம் இதற்கு வழங்கும் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்றும் அழைப்பர். ஸோ இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியாக உள்ளன. கேள்வி 11. கூற்று 1. ஓட, பாட, காண, எழுத, பேச, விளையாட முதலிய அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் இக்கு, இச்சு, இத்து, இப் மெய்யெழுத்தின் வர்க்க எழுத்து சொற்கள் அதாவது வினைச்சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துகள் தோன்றும். நாடி, பேசி, தேடி, செதுக்கி முதலிய இகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின் வல்லின உயிர்மெய் எழுத்து சொற்கள் வினைச்சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். வல்லின உயிர்மெய் எழுத்து சொற்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லணும், புணர்ச்சி விதியில் ரொம்ப முக்கியமானது. நாடி கூட்டல் சென்றான் இருக்குது, அங்கே நாடி சென்றான் சேர்த்து எழுதும்போது இச்சு இங்கே வந்து வரும். எப்படி வரும்னா இங்கே தான் விதி இருக்குது. நாடி அதாவது இகர ஈற்று வினையற்ற சொற்கள், இங்கே ஈ என்பது மறைந்து ஓசையில் வரக்கூடியது. இகர ஈற்று வினையற்ற சொற்களின் அடுத்த சொல் வந்து வல்லின உயிர்மை. இந்த சே என்பது வல்லின உயிர்மை எழுத்து. ஸோ அது வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லொற்று கசதவ கசதவ மிகும். அதுதான் இங்கே 2வது கூற்று தந்திருக்காங்க. அப்போது இங்கே கூற்று 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 12. துன்னலர் என்ற சொல்லின் பொருள். துன்னலர்னா பகைவர், இன்னொரு பொருள் வந்து அழகிய மலர்னு தந்திருப்பாங்க. இங்கே நேரடியான பொருள் வந்து பகைவர் தான். இது இரு பொருளில் வரக்கூடியது. துன்னலர்னா பகைவர் என்று குறிப்பிடலாம், அழகிய மலர் என்றும் சொல்லலாம். கேள்வி 13. கூற்று காரணம். கூற்று தம்பி கூட்டல் என்பது இணைப்புச் சொல்லாக இருக்கும். சரி. இதில் உள்ள என்பது வினைச்சொல்னு சொல்கிறாங்க. என்பது வினைச்சொல் வருமானா இடைச்சொல்ல வரும். என்பது இடைச்சொல் வரக்கூடியது. அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று இல்லை இங்கே கூற்று என்பது வந்து பார்த்திங்கன்னா காரணம் வராது. சரி, காரணம் சரி. இங்கே என்பது வினைச்சொல் வருமானம் வராது, இடைச்சொல் வரக்கூடியது. அப்போது கூற்றும் சரி, காரணம் தவறு. கேள்வி 14. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொறுத்துக. ஊக்குவிடும்னா ஊக்கப்படுத்தும் என்று பொருள். குறினா குறிக்கோள் என்று பொருள். விரதம்னா நோன்பு என்று பொருள். பொழிகிறனா தருகின்ற என்று பொருள். சரியான விடை 3, 4, 1, 2. இங்கே ஆப்ஷன் மாறி இருக்கும், டைப்பிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க. கேள்வி 15. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பெயர்ச்சொல் வேலன் என்பது பெயர்ச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. வினைச்சொல் வந்தான் என்பது வினைச்சொல்லை குறிக்கும். இடைச்சொல் 5, 6. உரிச்சொல் மாவீரன். சரியான விடை 4, 1, 2, 3. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 17. வல்லினம் மிகா இடங்கள். 8, 10 பாடாத இந்த 3 சொற்களும் வல்லினம் மிகா இடங்கள் வரும். மிகா இடங்கள் வந்த என்றது பெயரச்சத்தின் வல்லினம் மிகாது. அப்போ வல்லினம் மிகா இடங்கள் சரியாக இருந்தால் ஆப்ஷன் டெல்லி. கேள்வி ஊர் பெயரின் மறுவை எழுதுக. 18வது கேள்வி. கோயமுத்தூர், இதுக்கு மறுவு கோவை. கேள்வி 19. பிரித்து எழுதுக. புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. கேள்வி 20. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட
உவேசா அவர்களின் ஆசிரியர் யார்? தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் உவே சாமிநாதர். உவேசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 21. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. சரியானது ஆப்ஷன் சி. தொப்புள் கொடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தாய்மொழி மாத்திரமே. கேள்வி 22. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் ரசூல் கம்சதேவ். கேள்வி 23. சோழருக்குரிய மாலை வேப்பம்பூ கிடையாது, தப்பு. சோழருக்குரிய மாலை அத்திப்பூ மாலை வரும். பாண்டியனுக்கு வேப்பம்பூ வரும். சேரனுக்கு பனம்பூ வரும். கேள்வி 24. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? கூற்று 1. ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கோபின் சொல்லியிருப்பார் லிட்டில்வுட். சரி. கூற்று 2. ராமானுஜன் முதல் தரமான கணித மேதைன்னு சொன்னது லண்டன் ஆளர் லார்ட் மெட்லாண்ட். சரி. கூற்று 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 25. பொறுத்துக. இன்டர்நெட் இணையம், இமெயில் மின்னஞ்சல், ஃபேஸ்புக் முகநூல், சர்ச் என்ஜின் தேடுபொறி. சரியான விடை 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி. கேள்வி 26. பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று கூறியவர் திருவிக்கா. கேள்வி 27. பொறுத்துக. சொற்பொருள். நிறை ஒழுக்கம் என்பதன் பொருள் மேலான ஒழுக்கம். வனப்பு அழகு. தூறு புதர். வித்துனா விதை. அப்போ சரியான விடை 3, 1, 2, 4. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 28. இடுகுறி பெயர்களுள் பொருந்தாதவை எவை? இடுகுறி பெயர்கள் பொருந்தாதது வளையல். வளையல் என்பது காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயரில் வரும். எடுத்துக்காட்டு. கேள்வி 29. பொறுத்துக. இடுகுறி பொது பெயர். காடு என்பது இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பெயர். பனை என்பது இடுகுறி சிறப்பெயருக்கு எடுத்துக்காட்டு. காரண பொது பெயர். பறவை என்பதற்கு காரண பொது பெயர். காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. அப்போ சரியான விடை 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. இங்கே ஆப்ஷன் மாறி இருக்கும். இது மட்டும் கீ சேஞ்சஸ் ஆகிருக்கும், பார்த்துக்கோங்க. கேள்வி 30. பெட்டி என்பது எவ்வகை பெயர்? பெட்டி என்பது இடுகுறி பெயர். கேள்வி 31. வளையல் என்பது காரண சிறப்பு பெயர். கேள்வி 32. 6 என்பதன் தமிழெண். 6க்கான தமிழெண் சா. கேள்வி 33. பிரித்தெழுதுக. புடைத்தென்னார். சரியான விடை ஆப்ஷன் ஏ. புடைத்து கூட்டல் என்னார். இந்த தூ எப்படி பிரியும்னா இத்து கூட்டல் ஊ என்று பிரியும். இங்கே புணர்ச்சி விதிப்படி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் விதிப்படி ஊ கெட்டுட்டு இத்து கூட்டல் ஏ என்னான்னா தேவா மாறும். அப்போது புடைத்தென்னார் என்று பிரியும், சேரும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 34. பூங்கொடி பூ பறிக்கிறார். இத்தொடரில் பூ என்பது பொருட்பெயர். கேள்வி 35. பொறுத்துக. பொருட்பெயர். பொருட்பெயர் நாற்காலி. சினைப்பெயர் கை. தொழிற்பெயர் ஆடல். குணப்பெயர் வட்டம். சரியான விடை 3, 4, 1, 2. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 36. தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. கேள்வி 37. பண்பு பெயர்களில் பொருந்தாதது. பண்பு பெயர்களில் பொருந்தாததை படித்தல். படித்தல் என்பது தொழிற்பெயரில் வரும். அதே நிறம் அளவு வடிவம் பண்பு பெயர்கள் வரக்கூடியது. படித்தல் என்பது தொழிற்பெயர். கேள்வி 38. பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எது? கூற்று 1. சிறுகுடல்பட்டி என்னும் சிற்றூரில் 1928ஆம் ஆண்டு கண்ணதாசன் பிறந்தார். ஸோ கண்ணதாசன் பிறந்த ஆண்டு 1927 பிறந்திருப்பாங்க. இங்கே 28ன்னு தந்திருக்காங்க. அப்போ தப்பு. கூற்று 2. தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. கேள்வி 39. பிரித்து எழுதுக. கலம்பகம் எவ்வாறு பிரியும்? களம் குட்டல் பகம் என்று பிரியும். மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் பேகன். கேள்வி 41. முற்று பெறாத வினைச்சொல் எது? பழுத்த. முற்று பெறாத வினைச்சொல் பெயரச்சல் சொல்லுவாங்க. இங்கே பழுத்த என்பது முற்று பெறாத வினைச்சொல். கேள்வி 42. பின்வருவனவற்றுள் சரியானது எது? 1. செயல் முற்று பெற்றதை உணர்த்தினால் அது வினைமுற்று. சரி.
பெயரை கொண்டு முடியும் முற்றுப்பெறாத வினைச்சொல்லே பெயரை கொண்டு முடியும் முற்றுப்பெறாத வினைச்சொல்லே பெயரெச்சம் எனப்படும். சரி. வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் என்பர். சரியான விடை 1, 2, 3 சரி. கேள்வி 43 பொறுத்துக. நிகழ்கால வினையெச்சம் நிகழ்கால வினையெச்சம் எது வரும்னா எடுத்து வருகின்றான். இறந்த கால வினையெச்சம் எடுத்து வந்தான். எதிர்கால வினையெச்சம் எடுத்து வருவான். முற்று பெறாத வினைச்சொல் எடுத்து. சரியான விடை 2, 3 சரி 2, 4, 3, 1 2, 4, 3, 1 இங்கே ஆப்ஷன் மாறி இருக்கும். நிகழ்கால வினையெச்சம் எடுத்து வருகின்றான். இறந்த கால வினையெச்சம் எடுத்து வந்தான். எதிர்காலம் எடுத்து வருவான். எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. முற்று பெறாத வினைச்சொல் எடுத்து. இங்கே ஆப்ஷன் மாறி இருக்கும், பார்த்துக்கோங்க. கேள்வி 44 தாவரங்களின் காய்களின் இளமை பெயர்கள் பொருந்தாதவை. அவரை பிஞ்சு சரி, வெள்ளரி பிஞ்சு சரி, கத்திரி பிஞ்சு மாமிஞ்சி வரும், தென்னங்குறும்பை வரணுமா தவிர பிஞ்சு வராது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 45 விலங்குகள் இளமை மரபு சொற்களில் பொருந்தாதவை எவை? ஸோ சிங்க குட்டி வரும்னா சிங்க குருளை வரும், இங்கே குட்டி வராது. அதே கோழி குஞ்சு, கழுதை குட்டி, நாய்க்குட்டி சரியாக இருக்குது. கேள்வி 46 பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும், மயில் அகவும். சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 47 திரைக்கவி திலகம் என போற்றப்படுவர் ஆ. மருதகாசி. கேள்வி 48 மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். கேள்வி 49 பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? கூற்று 1 வாணிதாசன் கவிஞரேறு பாவலர் மணி எனும் பட்டங்களை பெற்றவர் ஆவார். சரி. கூற்று 2 தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என இவரை தமிழுலகம் புகழ்கிறது. சரி. அப்போ கூற்று 2மே சரி. கேள்வி 50 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. திணை திணைனா 2 சொல்லினை. திணைனா தானியத்தையும், திணை என்பது ஒழுக்கத்தை குறிக்கும். கேள்வி 51 பொறுத்துக. திரு திரு என்பது செல்வத்தை குறிக்கும். கனகம் என்பது பொன்னை குறிக்கும். புரவி என்பது குதிரையை குறிக்கும். கோ என்பது அரசனை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 52 மேளி என்பதன் பொருள் கலப்பை. கேள்வி 53 பின்வரொன்றுள் சரியானது எது? கம்பர் பிறந்த இடம் தேரழுந்தூர். சரி. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடும். சரி. இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏறெழுவது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். சரி. ஸோ அனைத்துமே சரியாக இருக்குது. கேள்வி 54 முறையான திருக்குறள் எதுவென கண்டறி. தொடிப்பொழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் என்பதால் சரியாக அமைந்துள்ளது. 18 என்ற எண்ணிற்கான தமிழ் எண்ணை காண்க. 1க்கு கா, 8க்கு ஆ, அப்போ கா ஆ. சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 56 வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இங்கே வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ன அணி பயின்றதுனா உயர்வு நவிழ்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. கேள்வி 57 தொடரில் அமைந்துள்ள வேற்றுமையை காண்க. தலைமை ஆசிரியர் கண்ணனை பாராட்டி பரிசு வழங்கினார். கண்ணனை ஐ என்பது மறைந்து வந்துள்ளது. இது 2ஆம் வேற்றுமை. கேள்வி 58 பொறுத்துக. வினை பயனிலை. வினை பயனிலை. கண்ணன் வந்தான் என்பது கண்ணன் வந்தான் வினை பயனிலை. பெயர் பயனிலை. அவன் கண்ணன் பெயர் பயனிலை. வினா பயனிலை. அவன் யார் வினா பயனிலை. 8ஆம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை என்று பெயரும் உண்டு. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 59 தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை உறுப்பை காண்க. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. இங்கு ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உறுப்பு. கேள்வி 60 பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 8ஆம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை என்று பெயர். சரி. கூற்று 2 இதற்கு உறுப்பு இல்லை, எடுத்துக்கிட்டு கண்ணன். ஸோ கூற்று 2மே சரி. கேள்வி 61 எவ்வகை போலி. பந்தர் என்பது இறுதி போலி. இங்கே பந்தல்னு வந்திருக்கணும் சொல்லு, இங்கே இல் வந்து மாறி இந்த இருக்குது.
சொல் மாறினாலும் பொருள் மாறாது இருப்பதா போலின்னு சொல்லுவாங்க. இது இறுதிப்போலி. பந்தர் என்பது இறுதிப்போலி. கேள்வி 62. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? கூற்று 1 மஞ்சி என்பது மைஞ்சுன்னு வந்திருக்கும். காரணம் ஒரு சொல்லில் முதலில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது முதற் போலியாகும். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. கேள்வி 63. இவற்றில் எவை முற்றுப்போலி வகையை சார்ந்தது? 5ன்னு வந்திருக்கணும். இங்கே 5 என்பது முற்றுப்போலி. 5ன்னு 3 எழுத்துமே மாறி இருக்கும். அனைத்து எழுத்தும் மாறியிருந்தால் அது முற்றுப்போலி. 5. கேள்வி 64. பொறுத்துக. பிறமொழி சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. அனுமதி என்பதுனா தமிழில் இசைவு, ஆதவன்னா ஞாயிறு, ஆரம்பம்னா தொடக்கம், யதார்த்தம்னா இயல்பு. சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 65. கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடு என பொருள் தரும். திருக்குறள். யாதானும் நாடான் முறாமல் என்னோரும் சாதனை கல்லாதவாறு. கேள்வி 66. பொறுத்துக. செய்தி தொடர். நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. வினா தொடர். உன் இருப்பிடம் எங்குள்ளது? கட்டளை தொடர். இளமையில் கல். உணர்ச்சி தொடர். என்னே இந்த ஓவியத்தின் அழகு. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 67. எவ்வகை தொடர் என கண்டறிக. நாள்தோறும் உடற்பயிற்சி செய் என்பது கட்டளை தொடர். கேள்வி 68. பகுப்பத உறுப்பிலக்களின் எண்ணிக்கை 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். கேள்வி 69. சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர். சேவலுக்கு எதிர்ப்பால் பேடு. ஆப்ஷன் ஏ. கேள்வி 70. வேர்வை என்பதன் திருந்திய சொல் வியர்வை. கேள்வி 71. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினம் தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இது சரியானா? தப்பு. பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினம் என்னன்னு மாற்றிருப்பாரு. கனக சுப்புரத்தினன்றது பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். கூற்று 1 தவறு. கூற்று 2. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டவம், பிசிராந்தையார், அழகின் சிற்பி, ராசதண்டனை என்ற போன்ற நூல்களை படைத்துள்ளார். பாரதிதாசன் ராசதண்டனை நூலை எழுதியிருக்க மாட்டார். ராசதண்டனை நூலை எழுதுறது கண்ணதாசன் எழுதியிருப்பார். அப்போது 2 கூற்றுமே தவறாக இருக்குது. கூற்று 2ம் தவறு. மாற்றி ஷேட் பண்ணியிருக்கு, பார்த்துக்காங்க. கேள்வி 72. மனநூல் என பெயர் கண்ட நூல் சீவக சிந்தாமணி. ஆசிரியர் திருத்தக்க தேவர். கேள்வி 73. பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எது? கூற்று 1. திருத்தக்க தேவர் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர். தப்பு. திருத்தக்க தேவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். கூற்று 2. இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. இது பார்த்திங்கன்னா புதிய புத்தகத்தில் 9ஆம் நூற்றாண்டு தந்திருப்பாங்க. இங்கே லோயர் செக்ஷனில் 7th ஓல்டு புக் நியூலன்றது ஓல்டு புக்கில் 7th தமிழ் ஓல்டு புக்கில் 10ஆம் நூற்றாண்டு தந்திருப்பாங்க. ஆனால் 9 தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரியாக இருக்கிறது 9. பார்த்துக்கோங்க. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. சி கிடையாது. கேள்வி 74. தோயும் வெண்டலிர் மத்தொளி துள்ளவும் ஆய வெல்வலை வாய்விட்டடற்றவும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. கேள்வி 75. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என கூறியவர் பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என கூறியவர் பாரதிதாசன். 76லேருந்து 100 வரை கணிதம் ஆன்சர் பார்க்கலாம். மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு காண்க. சரியான விடை ஆப்ஷன் சி 24 சதுர சென்டிமீட்டர். கேள்வி 77. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூளை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூளை விட்டத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பி 15 சென்டிமீட்டர். ஸோ மேத்ஸை பொறுத்தவரை கிளாஸில் டிஸ்கஷனாக போயிருக்கும். கேள்வி 78. ஓர் அலுவலக கட்டட தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளின் மூலை விட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு 45 வீதம் ஆகும் மொத்த செலவு காண்க. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 79 கீ மட்டும் சொல்லிடுறேன். 79க்கு ஆன்சர் டெல்லி, 80க்கு ஆன்சர் சி, 81 ஆன்சர் பாம்பே, 82 ஆன்சர் சி. ஒன்ஸ் அகேன் 82க்கு ஆன்சர் சி, 83க்கு ஆன்சர் பாம்பே. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாக மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறினா இணைகரத்தின் பரப்பளவு மாறாது.
கேள்வி 84. சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. கேள்வி 85. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 86 பாம்பே. கேள்வி 87 ஏ. 88 டெல்லி ஆன்சர். 89 சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 90. வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும் அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். வட்டத்தின் சுற்றளவு எப்போதும் அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். கேள்வி 91. சரியான விடை ஆப்ஷன் சி. 92 பாம்பே. 93 ஏ. 94 டெல்லி. 95 சி. 96 ஏ. 97 ஏ. 98 வட்ட நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம். வட்ட நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம் பை இன்ட்டு கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் r² சதுர அலகுகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 99 செவ்வக நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம். செவ்வகம் நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம் கேபிட்டல் L இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் l இன்ட்டு பி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 100. சரியான விடை ஆப்ஷன் சி. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 7ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் மற்றும் 7ஆம் வகுப்பு கணிதம் புதிய புத்தகத்தில் அளவியல் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட 25 கேள்வி, தமிழ் 75 கேள்வி, மொத்தம் 100 கேள்விக்கான விடை குறிப்புகளை நாம் பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மிக முக்கியமான கருத்தை மறக்காமல் பதிவு செய்யுங்க. வீடியோவுடைய கேள்வி தரம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.